13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 12ஆம் தேதி வீடியோ போட முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா பிசி 9779 தான் எடுத்திருந்தேன், போட முடியல. சரி பாருங்கள், பிசி 9779 தான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதத்தில் இந்த பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 667ன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த 667 அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே பாருங்கள் 177ன்ற நம்பர் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 67ன்ற நம்பர் பிசியில் இருக்கிற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அது பார்த்திங்கன்னா 17 அப்படின்ற நம்பரு வந்திருக்கும். ஓகேங்களா, பிசியிலேருந்து ஏசிக்கு வந்திருக்கும். ஏசியில் ஓகேங்களா, பிசியிலேருந்து ஏசிக்கு வந்திருக்கும் பாருங்கள். அடுத்து ஒரு மாதம் விட்டு அந்த நம்பரு மறுபடியும் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபியில் அடிக்கணும். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். பிசி ஏசி ஏபி அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 675ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். பிசியில் 67க்கு ஏ போர்டு 6, ஏசி ஒரு நம்பர் ஆப்போசிட்டுக்கு பி போர்டு 7, அடுத்து 8ன்னு போகணும், இல்லைன்னா 5ன்னு வரணும். இதில் பாருங்கள், சி போர்டு 5ன்ற நம்பரு 268 இல்லை 178 128 அந்த மாதிரிலாம் வந்திருக்கணும். அதை பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 763 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். இதில் ஏசியில் 63ன்ற நம்பரு, இங்கே பிசியில் 63ன்ற நம்பர் இருக்கும். இதில் 765ன்ற நம்பர் வச்சு இந்த 63 அப்படின்ற நம்பரு இங்கே எப்படி இங்கே 765 வச்சு இந்த 67 ஆப்போசிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த 63 டைரெக்டாக வரும். 63 ஏபி 63, இங்கே 7ன்ற நம்பரு, இங்கே 9ன்ற நம்பரு, இது கேப்பில் இருக்கிற 8 வரணும், இல்லைன்னா 5 வரணும். அப்படி 5 வரும்போது 638 வரணும், இல்லை 635 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதத்தில் அது இங்கே வந்திருக்கணும். இல்லை, அதாவது 12ஆம் தேதி தான் வந்திருக்கணும். ஆனால் அது வரல. ஒரு நாள் தள்ளி இல்லை 2 நாள் தள்ளியுமே வரலாம். ஸோ இந்த 63ன்ற நம்பர் ஏபியில் வேணால் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை கரெக்டாக பார்த்துங்க. இதுவுமே இந்த மாதத்துக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 29 கரெக்டாக 24. ஏன் அப்படின்னா டெய்லியுமே வீடியோ போடுவேனான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 35க்கு 80 2 நம்பர் அப்படியே ஆப்போசிட்டு. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த 93ன்ற 39ன்ற நம்பரை அப்படியே 93 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 29க்கு 24 அடித்த உடனே இந்த 39 93 அப்படின்னு திருப்பின உடனே இந்த 35ன்ற நம்பரை அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டு திருப்பி வச்சிட வேண்டியது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் திரும்பலை, ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு. ரெண்டாவது நம்பரு திரும்பி வந்துடுச்சு 39 93. அப்போன்னா இந்த 35ன்ற நம்பருமே 35ன்ற நம்பர் திரும்பாமல் டைரெக்டாக அப்படியே ஃபுல் ஆப்போசிட் அடிக்க போகுது. அதுக்கு 80 அப்படின்னு வச்சிடணும். ஸோ இந்த மாதத்தில் இந்த பேட்டர்னு கண்டிப்பாக வரும். அதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு ஒரு 2-3 குழு இருக்குது. குழுன்றதை விட அது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா 3D எடுக்கலாம். ஓகேவா, ஏன்னா அந்த டைமில் நான் கவனிப்பேனா அப்படின்றது தெரில. இந்த மெத்தடு கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அதாவது இந்த மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வரலாம். ஸோ அதனால் இதை பக்கத்து மாதத்துலேருந்து வர நம்பரை அப்படியே கவனித்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த 938 இந்த நம்பர் வந்ததுனால தான் சொல்கிறேன். இந்த 475 இந்த மாதிரி நம்பர் வந்ததுனால சொல்கிறேன். ஓகேவா, இப்போ போன மாதம் ஒரு நம்பர் வந்தது பிசி 13 கரெக்டாக 69 28 13 கரெக்டாக இந்த நம்பரு 69 82 13 அப்படின்ற நம்பரு
ஒரு நம்பர் டைரெக்டாக வந்துச்சு 69க்கு 69. அடுத்து 28க்கு 82. எப்போவுமே ஒரு நம்பர் தான் திரும்பும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 13க்கு அப்படியே 13. ஓகேங்களா? இங்கே நம்ம பார்த்தோம் பாருங்கள், இங்கேயுமே ஒரு நம்பர் மட்டும்தான் 24க்கு டைரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 39க்கு 93. இது பாருங்கள் திரும்பாமல் அப்படியே ஃபுல் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே பார்த்துக்குங்க. இந்த மாதத்தில் அதே மாதிரி தான் பிசி வந்து 97 79 தான் எடுத்தேன். நான் வீடியோ போட முடியல. பாருங்கள் 88க்கு 38 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 74ன்ற நம்பருக்கு பாருங்கள் 97. அதாவது சி போர்டு 872 அப்படியே வச்சுருங்க. 872. இந்த 25ன்ற நம்பருக்கு இங்கே 52 அப்படின்ற நம்பர் வரணும். ஒருவேளை 52 அப்படின்ற நம்பரு இங்கே ஏன்னா 2 நம்பரு ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம அதாவது இங்கே 88ன்ற நம்பருக்கு 33 வந்து அதுக்கப்புறம் இந்த 74க்கு 97 வந்திருந்தால் இந்த நம்பர் எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகாமல் வரும். இப்போ இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதனால் 8 7 2ன்ற நம்பர் அப்படியே வச்சுட்டு இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3, 4ன்ற நம்பருக்கு 9, 5ன்ற நம்பருக்கு 0. ஸோ என்ன சொல்கிறேன்னா பிசியில் 02 அப்படின்ற ஒரு நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்படி 02 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 067 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து இங்கே 206 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதில் இந்த பாக்ஸ் தான் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு 02 போது ஒருவேளை 602 அப்படின்னு அடிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் தான் இது. இந்த 07க்கு 02 வந்துச்சுன்னா இந்த 6ன்ற நம்பரு இங்கே 1 அப்படின்னும் வரலாம். 102 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா? இதில் இந்த பேட்டர்னும் சொல்லிடுறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் பார்த்து வச்சுங்க. இந்த 73 67 இங்கே 97. இந்த 73ன்ற நம்பரை 37ன்னு வைங்க, திரும்பிடுச்சு. 37 67 97. ஸோ இந்த 74க்கு ஒரு 97 கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்திருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னு சில டைம் வர்றதில்லை தான். ஆனால் நாம் எதுக்கும் வருதோ வரலையோ ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 2 நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா பிசியில் 02 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டில் 02 எங்கே வந்தது அப்படின்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த 02 இங்கே இருக்குது. அடுத்து 02 வேறு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பிசிலேயே 02 எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பிசியில் 02ன்னு பார்க்கல 20 20ன்ற நம்பர் தான் இருக்குது. 420ன்ற நம்பருக்கு ஒரு 920 இருக்குது. அப்போ 002ன்ற நம்பருக்கு ஒரு வேளை 502 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். எதுக்கும் நாம் ஒரு 502ன்ற நம்பரையும் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா 002ன்ற நம்பர் தான் இருக்குது. அதுக்கும் முன்னாடி மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்துடும். சரி எதுக்கும் சொல்கிறேன். இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 29 70 74 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 29 அப்படின்ற நம்பருக்கு இந்த 74ன்ற நம்பருக்கு 97ன்ற நம்பர் வைப்போம். அப்போ இந்த 70 நம்பருக்கு 02 அப்படின்ற நம்பர் வச்சு தான் 02 வச்சு பார்ப்போம். இது ஏ போர்டு எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஏ போர்டு மேட்ச் ஆகலை. நான் இங்கே பாருங்கள்
74 கீழே 05 இருக்குது. இந்த பிசி திரும்பி இருக்குது ஆப்போசிட் பண்ணி 47ன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0550 இருக்குது. ஸோ எதுக்கும் நாம் 502ன்ற ஒரு நம்பரே ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? 13ஆம் தேதி நாம் எடுத்திருக்கிற நம்பரு 502 அப்படின்ற நம்பரு. அதுக்கு ஒருவேளை 4D, அதாவது நம்ம பிசி தான் 02 எடுத்திருக்கோம். அதுக்கு 502ன்ற நம்பரு 3D எடுத்திருக்கோம். ஒருவேளை 4D இதுக்கு எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 8502 அப்படின்ற நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இல்லைன்னா பிசி 02, ஒருவேளை அந்த நம்பரை 02 20 அப்படின்னு ஒருவேளை திருப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 அப்படின்னாலுமே 820ன்ற நம்பர் வரலாம். 20ன்னு வந்துச்சுன்னா 820ன்ற ஒரு ரிசல்ட் வரணும். பாருங்கள், அப்போ 820 இல்லைன்னா 502 இந்த 2 நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா பாருங்கள். வரலனாலுமே ஒரு கம்மியான டிக்கெட்லையுமே ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள்.